மதிமுகவில் இருந்து ஏற்கனவே 3 மாவட்ட செயலாளர்கள் விலகியுள்ள நிலையில் தற்போது மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் டாக்டர் சரவணனும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தனது கட்சி பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ள அவர் கூட்டணி குறித்து தலைமை எடுத்த முடிவில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாகவே மதிமுகவிலிருந்து விலக நேர்ந்ததாக தெரிவித்துள்ளார். இதுவரை 4 மாவட்ட செயலாளர்கள் மதிமுகவிலிருந்து விலகியிருப்பதால் தொடர்ந்து கட்சியில் குழப்பம் நீடித்து வருகிறது. 3 வருடமாக நான் மதிமுகவில் இருந்தேன். சேரும் பொழுது மாநில மருத்துவரணி துணை செயலாளர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்தேன். ஆமா, கடந்த ஒரு வருடமாக மதுரை புறநகர் மாவட்ட பொறுப்பாக பணியாற்றினேன். நான் கட்சிக்கு 3 வருடமே ஆனாலும் என்னால் ஆன பணிகளை கழக தொண்டர்களும் சரி, மாற்று இயக்கத்தை சார்ந்த நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அவர்கள் அனைவரும் பாராட்டும் வகையில் செய்ததாக எனக்கு ஞாபகம். ஆனால் கடந்த 1 வாரத்துக்கு முன்பு தலைவர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் நீங்கள் இயக்கத்திற்கு 3 வருடமே ஆகின்றது, கூட்டணியை பற்றி எந்த கூட்டணிக்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை என்று கூறினார்கள். அடிப்படையாக யாருமே மதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒருத்தர், வாக்கு போடணும்னு நினைக்கிற ஒருத்தர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை 3 வருடமா இயக்கத்தில் என்னாலான பணிகளை, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, பட் என்னாலான பணிகளை நான் திறம்பட பிறர் போற்றும்படி செய்திருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளருக்கு அந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது, இதுவே இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு பிறகும் இதே ஒரு கேள்வி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் மனம் விரும்பி இருக்கிறேன். இந்த இயக்கத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதா முடிவு எடுத்திருக்கிறேன். இப்ப வேற ஏதாவது கட்சியில இணையறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்களா? தற்சமயம் அந்த மாதிரி எந்த முடிவுகளும் இல்லை. அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. கட்சியில் 90% பொறுப்பில் உள்ளவர்கள் மனவேதனை இருக்கிறார்கள். பலர் இயக்கத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்த்திருப்பீர்கள், வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த இயக்கத்திற்கு ஒரு பெரிய கேள்வி. இதைத்தான் நான் சொன்னேன். 2016 பெரிய கட்சிகளுடன், திமுக என்று தனிப்பட்ட சொல்லவில்லை, பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் இயக்கத்திற்கு பெரிய சரிவு இருக்கும், கட்சியை வளர்க்க முடியாது என்ற என்னுடைய தார்மீகமான நியாயமான கருத்தை எடுத்து சொன்னேன்.